புதிய அரசியலமைப்பு வரைவுக்கான யோசனைகள் உள்ளடங்கிய நிபுணர் குழுவின் அறிக்கை அரசியலமைப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அரசியலமைப்பு வரைவுக்கான யோசனைகள் அடங்கிய நிபுணர் குழுவின் அறிக்கையை ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பிரதமரும் வழிகாட்டல் குழு தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற வழிகாட்டல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த அறிக்கை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களான சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாளை கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. சபாநாயகர் கருஜே சூரிய வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பிரதி சபாநாயகர் ஆனந்தகுமார சிறி தலைமையில் அரசியலமைப்பு சபையின் கூட்டம் இடம்பெற உள்ளது. இதன்போது நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பாக கட்சித் தலைவர்கள் தமது கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் சூரி ரத்னபால தலைமையிலான 10 பேர் கொண்ட நிபுணர் குழு இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. வழிகாட்டல் குழுவின் இடைக்கால அறிக்கை அந்த இடைக்கால அறிக்கை மீது அரசியல் அமைப்பு பேரவையில் இடம்பெற்ற விவாதங்களின் போது பல்வேறு கட்சிகளினதும் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தீர்வுக்கான யோசனை திட்ட வரைவு ஒன்றை நிபுணர் குழு சமர்ப்பித்துள்ளது. பேராசிரியர் ஒஸ்டின் புள்ளே, பேராசிரியர் நவரத்ன பண்டார, கலாநிதி என் செல்வகுமாரன், பேராசிரியர் கமின குணரத்ன, பேராசிரியர் கபில பெரேரா, சுரேன் பெர்னாண்டோ, நிரநங்கரல், அசோகு குணவர்தன, சமிந்திரி சமரமடு ஆகியோர் இந்த நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து பூர்வாங்க பரிசீலனை நடைபெறும் எனவும் அந்த ஆவணங்களை உறுப்பினர்கள் விரிவாக ஆராய்ந்த பின்னர் அந்த விடயம் குறித்து விவாதிப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை பிறிதொரு தினத்தில் அல்லது தினங்களில் கூடும் என்றும் தெரிய வருகின்றது. இந்த விவாதங்களின் அடிப்படையிலேயே தற்போது நிபுணர் குழு சமர்ப்பித்துள்ள தீர்வு யோசனைக்கான வரைவை புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான விவாதத்துக்குரிய நகல் வடிவமாக ஏற்கலாமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்த பின் அதனை நகல் வடிவமாக பரிசீலனைக்கு எடுக்கலாமா என்பது குறித்தெல்லாம் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிய வந்துள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற வழிகாட்டல் குழு கூட்டத்தில் அரசியலமைப்பு பேரவையை இன்றைய சூழலில் உடனடியாக கூட்டுகின்றமையை தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்தா போன்றோர் எதிர்த்ததாகவும் மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்ட அமைச்சர்கள் வரவேற்றதாகவும் கூறப்படுகின்றது.